18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சீனுப்பு அரசியல வேணா ரெண்டு பேரும் எதிர்முதிரா இருக்கலாம், மொழிக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருப்போமா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து களத்துல நிற்போம் அப்படின்னு கொண்டாடி இருக்கிறாங்க தாக்கரே சகோதரர்கள் மகாராஷ்டிரால. என்னப்பா விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்தி கட்டாயம் அப்படின்ற அரசாணை திரும்ப பெறப்பட்டதை கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. கொண்டாட்ட அப்படி கலகட்ட, இன்னொரு பக்கம் உத்தராகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நாங்களும் விவசாயம் எல்லாம் பண்ணுவோம், நாங்களும் நாத்தெல்லாம் நடுவோம் அப்படின்னு விவசாய மக்களோட சேர்ந்து நாத்து நட்டிருக்கிறார். சமூகம் டெவலப் ஆகிக்கிட்டே இருந்தாலும் இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. உறவினர்கள்லாம் உதறி தள்ளிய நிலையில கல்வி கை கொடுத்திருக்கு. சென்னையை சேர்ந்து திருநங்கை ஒருத்தங்களுக்கு ஈஸ்வரி அப்படின்றவங்க ஆசிரியரா பணி புரிஞ்சு சாதனை படிச்சிருக்காங்க. ஒரு வாழ்த்துக்களை போட்டுருமா? அன்பா கொடுத்துருக்காங்க, பாசமா வளர்க்க வேண்டியது என்னோட கடமை தானே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை புதின் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஜப்பானால 2012 ஒரு நாய்க்குட்டி அவருக்கு பரிசா கொடுக்கப்படுது. ரொம்ப பாசமா கண்ணுங்கிறத அதை அவர் வளர்த்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ ஜப்பான் பத்திரிகையாளர்கள் அவரை சந்திக்க வந்தப்போ அந்த நாய்க்குட்டியும் காமிச்சிருக்கிறார். நிகழ்ச்சியான சம்பவம் பண்ண கேரளால அதோட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னா, ஸ்கூல் பக்கத்துல இருந்த ஒரு பறவை திடீர்னு பென்சிலை விழுங்கிட்டு பார்த்துக்க தொண்டையில மாட்டிக்கிச்சு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் வனத்துறைக்கு தீனிப்புத்துறைக்கெல்லாம் தகவல் கொடுக்க, அங்க வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப லாவகமா கையாண்டு அந்த தொண்டையில சிக்கி இந்த பென்சில் எடுத்திருக்கிறாங்க. மாவட்டத்துக்கு ஏகப்பட்ட பேர் கோடை சுற்றுலாலாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஆமா போனோம். இப்போ என்ன அதுக்கு கேட்டீங்கன்னா, விஷயம் என்னன்னு கேளுங்க. இந்த சிம்ஸ் பூங்கா இருக்குல்ல, அந்த பக்கம் வெளிநாட்டு பறவைகள்லாம் வலசை வர தொடங்கியிருக்கான். அதோட சத்தம் இருக்கு பாருங்க, சத்தம் எங்கேயும் போகாம அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள்.
சரி, பறவையெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து தென்றல் வீசும் குற்றாலத்தில் சும்மா குளிச்சு ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க மக்கள். என்னப்பான்னா, இந்த ஒகேனக்கல் கேரளா பக்கம்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளமாக இருக்கு. குற்றாலம் பக்கம் சீசன் களை கட்டுது பார்த்துங்க. அப்புறம் என்ன, வண்டியை விடுங்க போவோம் அப்படின்னு எல்லாரும் அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையா, வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, ஒரு டீயை போடுவான், இல்லை வண்டி எடுக்க ஒரு ட்ரிப்பை போடுவான் அப்படின்னு நிறைய பேர் ட்ரிப்புக்கெலாம் கிளம்பிட்டு இருப்பீங்க. இப்படி ட்ரிப்புக்கு போகிறது அனாவசிய செலவா இல்லை வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். லைஃப்பில் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் தான். வெளியெல்லாம் வந்தால் ஒரு ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் லைஃப்பில் கிச்சனுக்குள்ளே நம்ம போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதனால வெளியெல்லாம் போயிட்டு வர்றது வந்து நல்லது தான். சுற்றுலாத்தலங்களுக்கு வரோன்னா அது அனாவசிய செலவு கிடையாது. ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் இல்லைனா ட்வைஸ் இன் அ மந்த் இந்த மாதிரி வெளியில் வர்றது கண்டிப்பாக ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும் லைஃப்பில். அதுக்காக நாங்கள் வருஷம் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு இருப்போம். இது வந்து முக்கியமானது. இயர்லி ஒன் டைம் ஃபேமிலியோட வர்றது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த இடத்துக்கு வர்றது ஒரு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்ப கொஞ்சம் அனாவசிய செலவு மாதிரி தெரியுது. எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க. அதை போக்குவதற்கு தான் சுற்றுலாத்தலம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அது அனாவசிய செலவு இல்லை, அவசியமானது. வருடம் ஒரு முறை 2 முறை வந்து போகலாம். இயற்கையோடு இல்லாமல் நம்ம வெறும் ஒர்க்கு வேலை அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காமலே போயிடுவோம். இல்லை, அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதை கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம இந்த குழந்தை குட்டியோட சம்சாரத்தோடு போய் பார்த்துட்டு வர நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி நல்லா இருக்குது. நாள் லீவ் வருதுன்னா அதில் இந்த குழந்தை குட்டி கூட குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம அதுக்காக செலவு பண்ணுறது ஒன்றும் மோசம் கிடையாது. மன அமைதி, குழந்தைகளுடைய நலனுக்காக, எங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் சுற்றுலாத்தலங்கள் போகிறோம். நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரிக்கு, நம்ம வருமானத்தை தகுந்த மாதிரி கண்டிப்பாக போகணும். ஆனால் வந்து கடன் வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அனாவசிய செலவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 10 டூர் போனால் அனாவசிய செலவு, 1-2 போகும்போது அது நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபேமிலியோட எல்லோரும் டூர் வரோம். அது வீட்டிலே இருந்தோம்னா அந்த லைஃப் கிடைக்காது நம்மளுக்கு. அனாவசிய செலவுன்னு எதுவுமே கிடையாது சார். அனாவசிய செலவு நம்ம நினைக்கிறதான் எல்லாமே அனாவசிய செலவு. எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறோன்னா ஒரு 80 ரூபாய் சேர்த்து செலவு பண்ணிட்டு 20 ரூபா சேர்த்து வைக்கணும். அது மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. 100 ரூபாய்க்கு 120 ரூபா 150 ரூபா செலவு பண்ணால் தான் அது அனாவசியமான செலவாகும். வண்டி ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரோட்டை பார்த்து ஓட்டுக்கீங்க. பாருங்க, விழுப்புரம் பக்கம் அப்படிதான் ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. வேகமாக வந்து ஒரு 2 வீலர் ஒன்று மோதி விபத்துக்காயிருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஓட்டுங்க. நம்ம ஊர்ல இந்த மாடு, நாய் இவங்கெல்லாம் பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவம். எரும மாடு ஒன்று மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ள பூத்திருக்கு. பயங்கர அட்டகாசம் பார்த்துங்க. அதில் ஒருத்தர் கேட்கிறாரா, மனு கொடுக்க வந்திருக்காரு. செல்லாது செல்லாது, யார் என்ன சொன்னாலும் செல்லாது. அவர் வந்தாரு, கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரே சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் செல்லாதுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக சொல்ல, அங்கிருந்து ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, எங்க கூட்டணி தலைமை நீங்க தானே அப்படின்னு கேட்க, அதுவும் அவரே சொல்லிட்டார்ல. ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. முதலமைச்சர் வேட்பாளர் EPS அவர்கள் தெரிவித்தார்.
மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். என்ன எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. இவர் இப்படி சொல்ல அடுத்து கூட்டணியில் இருக்கிற இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, என்டிஏனாலே கூட்டணி ஆட்சி தாங்க. கடந்த 2 தேர்தலில் எடுத்துக்க, 2 தேர்தலில் கூட்டணிக்கு அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான். முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றத கூட்டணி கட்சிகளா சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2024 தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அன்கண்டிஷனலா நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கின்றோம். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும், 2014 19 பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி மந்திரியோடு அமைத்தார்கள். எனது புரிதல் என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. எங்களுக்கும் அழைப்பு இல்லை. இந்த பிரச்சனைலாம் இப்படி போயிட்டு இருக்கு. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, எப்பா அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னா சொல்றார், திமுக பாஜகவை சொல்றார். சரி, ஓகே. அப்போ அதிமுகவை ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டுறாரு? அப்போ தோழமை கட்சியா பாக்குறாரா? அதையும் அவர் தானே சொல்லணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக பாஜக ஆகிய 2 கட்சிகளை மட்டுமே கொள்கை எதிரிகள் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதிமுகவை பற்றி எதுவும் சொல்லவில்லை. விமர்சனமாக சில கருத்துக்களை சொன்னாலும் கூட அதிமுகவும் எங்கள் எதிரிதான், அதாவது கொள்கை பகைதான் என்று அறுதியிட்டு அவர் சொல்லவில்லை. அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே திமுகவை ஆளுங்கட்சி என்கிற முறையிலே எதிர்க்கிறார், பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்கிற அடிப்படையில் எதிர்க்கிறார் என்று நாம் புரிந்து கொண்டாலும், அதிமுகவை தோழமை கட்சியாக பார்க்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு அவர்தான் விடை சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் அதிமுக எதிரியா இல்லையான்னு சொல்லணும் இவர் கேட்க, இன்னொரு பக்கம் அமைச்சர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அங்க பாருங்க விஜய் நாங்க கூட்டணிக்கே கூப்பிடலைங்க, அப்புறம் எப்படி கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வர் திமுக கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வர் திமுக கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நாங்க ஒவ்வொரு கட்சியிலும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்க. தைலாபுரம் பிரச்சனைக்கு ஒரு எண்டு கார்டு இல்லையப்பா அப்படின்னு தொண்டர்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துக்க, அதாவது கௌரவ தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க இப்படிலாம் பிரிஞ்சிருந்தா இது ஒரே சரிவதாக ஏற்படுத்த ஒரே வேதனையா இருக்கப்பா அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். பொறுப்புல போடுறது, நீக்கிறது, இங்க வர்றது, அங்க போறது, இப்படி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு குழப்பத்தை தான் உண்டாக்குமே தவிர இது வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்காது. இது ஒரு தீர்வாகவும் அமையாது. எங்கள் மருத்துவரையா 45 ஆண்டு காலம் சாதாரணமாக இல்லை, வட்டி தொட்டியெல்லாம் போய் சோறு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்தவர். அவர் இல்லைன்னா இந்த இயக்கமே இல்லை. மருத்துவரையா வழியில் எல்லாரும் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை இன்னைக்கு கட்சியில் முன்னிலைப்படுத்தியிருக்கிறோம். அவரை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அதுக்கு முன்னால் மத்திய அமைச்சராக இருந்து அவரை வலிமைப்படுத்தியிருக்கிறோம். அப்போ இந்த 2 சக்திகளும் ஒன்றா சேர்ந்தாதான் மீண்டும் பெரிய வலிமையாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் மிகப்பெரிய சோதனையை நமக்கு நலிவு தான் ஏற்படும். அதனால் அந்த நலிவு ஏற்படக்கூடாது, சோதனை போகணும். இந்த கூட்டணி கணக்கு, அரசியல் விவகாரம், இப்படி ஏகப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டில் தான் சூடு பிடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா புதுச்சேரியில் ஒரு புயல் கிளம்பி இருக்கு. என்னப்பா புயல், அப்படி என்ன அங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு வச்சுங்க, இங்கே பாருங்க காங்கிரஸ் தலைமையில தான் ஆட்சி, அதுக்கு சரின்னா பாருங்க, இல்லைன்னா காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு அம்புடுத அப்படின்னு புயலை கிளப்பி விட்டுருக்காரு. எந்த தொகுதியில எந்த கட்சி நின்னா வெற்றி பெறுமோ அவங்களுக்கு சீட்டை கொடுக்கும். இந்த நாங்கள் இந்த தொழிலை இருந்தால் எங்களுக்கு தான் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. வெற்றி வாய்ப்பு எந்த கட்சி இருந்தோ அந்த கட்சி கொடுக்கணும். அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். 20 தொகுதி வாங்குறதுல உறுதியாக இருக்கணும்.
நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி வாங்குறத உறுதியா இருக்கணும். நம்ம கூட்டணி கட்சிகள் அரவணைத்து போறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தலைமை ஏற்று ஆட்சி அமைக்கிற கட்சி. அதுல எந்த காலத்திலும் அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எந்த கட்சி எது வேணாலும் பேசி போட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைமையில தான் ஆட்சி, இல்லைன்னா கூட்டணி கிடையாது. அதுல உறுதியா இருக்கும். காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி இல்லைன்னு சொன்னா கூட்டணி இல்லை, தனித்து நிற்போம். தனித்து நிற்போம், தன்மானத்தை காப்போம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ காங்கிரஸ் கட்சியுடைய தனித்தன்மையை எந்த காலத்தையும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.